நாங்கள் நாட் 3யோட அன்பாக்சிங் போட்டப்போ நாட் CE3 எங்கன்னு கேட்டீங்க. தோ வந்துருச்சு நாட் CE3. கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நாட் CE3 இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குது விஷயம், நாட் CE3 வாங்கலாமா, நாட் 3 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாமா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், பாக்ஸ் வந்துருச்சு. நாட் ஆஸ் யூஷுவல் பிளாக் அண்ட் ப்ளூ ஏஸ்தெட்டிக். ஆல்ரைட், டிபிக்கல் OnePlus பேக்கேஜிங் தான், அதிகமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. Let's quickly check out. Oh, okay. ஃபர்ஸ்ட் இது பார்த்துருவோம். உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துட்றாங்க, மெம்பர்ஷிப் கார்டு, ரெட் கேபிள் கிளப் அண்ட் அஃப்கோர்ஸ் நாட் ஸ்டிக்கர்ஸ். ஓ, this is actually a nice case. செமையாக இருக்குது கலரு. ஃபோன் இஸ் ஹியர். ஓகே, சைடில் வைப்போம். இட் லுக்ஸ் குட். ஓகே, 80 watt super VOOC charger. Alright, and of course type A to type C red cable. Alright, phone பாத்தலாமா எப்படி இருக்குன்னு? Okay, nice, flashy-ஆ இருக்கு. இந்த கலர் பேர் என்ன தெரியுமா? aqua surge கலர். ஆமா, கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ் கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள். ஓ, திஸ் இஸ் அ நைஸ் ஃபிட்டிங் கேஸ். நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், லுக்ஸ் டேம் கூல். ஐ லைக் இட். நாட் 3 கூட கம்பேர் பண்ணி பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு? இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு 2 பெரிய கேமரா மாடல் பின்னாடி கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நாட் 3யோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்குங்க. அப்புறம் நாட் 3ல வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. நாட் CE3ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் ரெண்டுத்துலையுமே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைப் C கேபிள், ஒரு ஸ்பீக்கர் கிரில், பக்கத்துலேயே ஒரு சிம் கார்ட் ட்ரே. திறந்து காட்டிடுறேன், பட் அதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தலாமா? மேலே வந்து ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும், அது பக்கத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் தான் ஆக்சுவலி. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் இருக்கு. OnePlus ஃபேன் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க ஒரு விஷயம் மிஸ்ஸிங் இதுல. எஸ், அலர்ட் ஸ்லைடர் இல்ல. பட் சிம் கார்ட் ட்ரே திறந்து பார்த்தலாமா ஒரு தடவை? குவிக்லி லெட்ஸ் டேக் a look at it. இங்க போட்றதுக்கு தப்பா. This is the mic. This is the SIM card. Wait a second. ஓ, இதில் வந்து உங்களுக்கு நானோ சிம் கார்டு கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நானோ ப்ளஸ் நானோ இல்லைனா ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். இட்ஸ் பின் அ லாங் டைம் OnePlus ஃபோன்ஸில் மைக்ரோ SD கார்டு பார்த்து. திஸ் இஸ் ரியலி குட். பிளாஸ்டிக் பாடினால உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக 200 கிராம்ஸ் கீழே இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட், செக். 186.3 grams. ஸோ இன் ஹேண்ட் ஃபீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டைப் C போர்ட் வந்து உங்களுக்கு USB டைப் C 2.0 போர்ட் தான் கிடைக்கும். ஃபோன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இதில் இருக்க டிஸ்பிளேயோட ஸ்பெக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு 6.7 inch fluid AMOLED 120 Hz refresh rate உள்ள டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 950 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்பிளே ஆன் ஆனோடனே செம்மையாக இருக்குங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான், பட் உங்களுக்கு பெசல்ஸ் வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸாகவும் கொடுத்துருக்கனால ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பஞ்ச் ஹோலும் சின்னதாக இருக்கு. அப்புறம் இந்த டிஸ்பிளேல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR வந்து யூடியூப்ல தான் கிடைக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த ஆப்ஷன் இல்லை. அப்புறம் 950 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொன்னல நான். நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சன்லைட்ல, சூரிய வெளிச்சத்துல லெஜிபிலிட்டி நல்லதா இருக்கு, பிரச்சனையே இல்லைங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா இஸ் வெரி குட். அப்புறம் உங்களுக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணது பிரச்சனையே இல்லை. அப்புறம் X-axis வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக்ஸ் வச்சு ஹாப்டிக் ஃபீட்பேக் வாஸ் டைட், வாஸ் இன்டென்ஸ். நீங்க ஹாப்டிக் ஃபீட்பேக்கை டியூன் கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி குட். ஓகே, உள்ள இருக்க ஸ்பெக்ஸை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் OnePlus நாட் CE3ல. உள்ள வந்து உங்களுக்கு Snapdragon 782G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 782G என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 778G பிளஸ் ஓட ஸ்லைட்லி பெட்டரான ப்ராசஸர். அப்புறம் உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குங்க, 8/128GB 12/256GB. அது வந்து LPDDR4X ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ரீரைட் ஸ்பீட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா செமையா இருக்குங்க, தாறுமாறா இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணோம் இந்த Snapdragon 782Gல. Android 2 version 9ல about 6.1 lakh ஸ்கோர் வந்தது. Android 2 version 10ல 6.7 lakh ஸ்கோர் வந்தது. Geekbench ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஷாக் பண்ணிருச்சுங்க. கம்ப்ளீட்டா நாங்க CPU throttle டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணுவோம் ரெகுலர்லி. நீங்க எங்க வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். 40 threads
ஃபார் 30 minutes ரன் பண்ணுவோம். அதில் வந்து ஜென்ரலி ஒரு 80-85%, சில டைம் 90% வந்திருக்கு. பட் இந்த ஃபோனில் வந்து த்ராட்லிங் டெஸ்ட் எண்ட் ஆனதுக்கப்புறம் நோ த்ராட்லிங் டிடெக்டட் அப்படின்னு காட்டுச்சு. தட் இஸ் ஜஸ்ட் கிரேசி. அப்புறம் ஜிபியூ த்ராட்டில் டெஸ்ட் கூட நாங்கள் ரன் பண்ணோம், 3D Mark wireless டெஸ்ட். அதுலேயும் ஜிபியூ ஸ்டெபிலிட்டி வந்து 99.4% இருந்தது. அப்புறம் டெம்பரேச்சர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 33 degrees வரைக்கும் தான் போச்சு. விச் மீன்ஸ் இதுக்குள்ளே இருக்க வேப்பர் கூலிங் சேம்பர் இருக்குல்ல, அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்துருக்காங்க. கேமிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வெரி ஹை கிராஃபிக்ஸ், மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸில் பிரச்சனை இல்லாமல் விளாடலாம். இட் ரன்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இன்ஃபேக்ட் நீங்கள் 2-3 மணி நேரம் விளாடினா கூட த்ராட்டில் ஆகாது, ஃபோன் ஹீட்டே ஆகிறது இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 782G இந்த பிரைஸ் ரேஞ்சில் சூப்பரான ஒரு ப்ராசஸருங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராசஸர் கூட நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 1.5 days பேட்டரி லைஃப் மாடரேட் யூசேஜ்ல கிடைக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு 80 வாட் சூப்பர் வுட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துறாங்க. 0 to 100 32 minutesல full charge, no problem there. Network performance பத்தி பேசணும்னா உங்களுக்கு Wi-Fi 6 support இருக்கு, Bluetooth 5.2 இருக்கு, NFC support கொடுத்திருக்காங்க, அப்புறம் 8 5G band support including N77 and 78 கொடுத்திருக்காங்க. பிரச்சனை இல்ல, all of that is very well done. சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா of course Nord 3 மாதிரி உங்களுக்கு Oxygen OS 13.1 based on Android 13 கொடுத்திருக்காங்க. OnePlus என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா இந்த Nord C3 ல உங்களுக்கு வந்து 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு க்ளீனான தாறுமாறான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ப்ளோட்வேர் ஆப்ஸ் சுத்தமா இல்ல. ரியல்மி ரெட்மி ஃபோன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருக்கும், இதுல வந்து சுத்தமா இல்ல. சோப்போட இன்டர்நெட் ஆப் தீம் ஸ்டோரும் இருக்கு. சோ தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 30,000 கீழ நீங்க பாத்தீங்கன்னா Oxygen OS வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ. ஓகே, கேமரா பத்தி பேசலாமா? கேமரால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. இந்த பிரைமரி கேமரா இருக்குல்ல, சேம் சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, Sony IMX890. இந்த சென்சர் வந்து Nord 3ல இருந்துச்சு, OnePlus 11Rலயும் இருந்துச்சு, OnePlus 11லயும் இருக்கு. பட் என்ன விஷயம்னா இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்ல. அப்புறம் செகண்டரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. டெர்ஷரி வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நாங்க போட்டோஸ் எடுத்து பார்த்தப்போ டீடைல்ஸ் நல்லா இருக்கு, பட் கலர்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட இட்ஸ் நாட் தட் குட். ஆனா நீங்க பீப்பிள் பிக்சர்ஸ் எடுக்கும்போது இல்ல போர்ட்ரேட் எடுக்கும்போது இட்ஸ் நாட் டூ பேட், நல்லா தான் இருக்கு. பிக்சர்ஸ் பார்க்கிறதுக்கு ஸ்கின் டோன்ஸ் கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனா எங்களுக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இது தெரியுமா? செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் தான். செல்ஃபிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா Nord CE3 வந்து தாறுமாறான செல்ஃபிஸ் எடுக்குதுங்க. நீங்க ரெகுலரா செல்ஃபிஸ் எடுங்க, இல்ல அகைன்ஸ்ட் த லைட் எடுங்க, போர்ட்ரேட் எடுங்க, இட் ஆல் லுக்ஸ் வெரி வெரி குட். ஆனா ரெண்டு பிரச்சனைங்க இருக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா குவாலிட்டி இஸ் நாட் குட் அட் ஆல். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் எடுத்து பாருங்க, நல்லாவே இல்லைங்க. சாஃப்டா இருக்கு பிக்சர்ஸ், பார்க்கிறதுக்கு நல்லாவே இல்ல. அதுவும் இல்ல பிரைமரி கேமரா வச்சு லோ லைட்ல பிக்சர்ஸ் எடுக்கும்போது கூட இட்ஸ் நாட் த பெஸ்ட். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு பெட்டர் லோ லைட் போட்டோகிராஃபி உள்ள போன்ஸ் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் கூட பாத்தீங்கன்னா 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் யூசிங் த பிரைமரி கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வந்து 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம், அல்ட்ரா வைட் வச்சு 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவேன். செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிச்சதெல்லாம் இட்ஸ் ஓகே ஓகே. நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், OnePlus Nord C3 பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 27,000 ரூபாய் வச்சிருக்காங்க ஃபார் த பேஸ் வேரியன்ட். இட்ஸ் a good phone. அந்த பிரைஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு Redmi Note 11 Pro Plus, Redmi Note 12 Pro Plus, Realme 11 Pro Plus இந்த மாதிரி போன்ஸ்லாம் இருக்கு. அந்த போன்ஸோட கம்பேரிசன்ல ஆஃப் கோர்ஸ் அந்த போன்ஸ்ல வந்து கேமரா மேபி பெட்டரா இருக்கும், பட் வேற எல்லா விஷயத்துலயும் ஐ ப்ரிஃபர் த OnePlus Nord C3. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்ல அந்த 782G இருக்கு, ஐயோ தாறுமாறான ப்ராசஸருங்க. ஐ ரியலி லைக் இட். Nord C3 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாங்க, கன்சிடர் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க OnePlus ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. ஆல்ரெடி இதாங்க எங்க OnePlus Nord C3 கம்பேரிசன் அண்ட் ரிவ்யூ. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஏதாச்சும் கம்பேரிசன்ஸ் வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கோங்க. நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.